தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்கப்படும். தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேட்டி. விடுதலை நாள் விழாவை வந்தே மாதரம் பாடி தொடங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ள நிலையில் குழப்பம். வழக்குகளில் இருந்து தப்புவதற்காக திமுகவினர் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. திமுகவினரின் ஊழல்களுக்கு ஆதாரங்கள் இருப்பதால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை. ரீல்ஸ் போடுவதும் ரீல் விடுவதும் மட்டுமே தாவேகா அரசின் வேலை என்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வலியுறுத்தியும் கேட்கவில்லை என குற்றச்சாட்டு. உத்தரகண்டில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களில் 19 பேர் மீட்பு. காயமடைந்த தொழிலாளர்களை மருத்துவமனையில் பார்த்த பின் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பேச்சு. ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க ஹார்முஸ் நீரிணையில் கடற்படையை நிறுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. பிற நாட்டு வணிக கப்பல்கள் தடையின்றி சென்று வர உதவுவதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பரில் கரூரில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து நான் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன், சீனி முகமது, சந்தோஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த பணி நியமனங்களை ரத்து செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் பார்த்திவாலா, வினோத் சந்திரன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூரில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குடும்ப அட்டைகளின் தரவுகளில் இருந்து வேறுபாடுகளை சரி செய்ய பேச்சு நடத்தியதாகவும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய தொகை ஓரிரு வாரங்களில் முழுமையாக கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்தார். வரும் தீபாவளி முதல் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் உயர்தரமான அரிசி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் வெங்கடரமணன் உறுதியளித்தார். மே 9ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பதவியேற்புக்கு முன்னாடி வரைக்கும் 9/5/2026 வரைக்கும் 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு உண்டான நெல்லை கொள்முதல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆட்சி காலங்களில் பண்ணி அவங்களுக்கே தெரியுது 40 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம கொள்முதல் பண்ணிட்டோம். இப்போ மே மாதம் வரைக்குமே சீசன்ஸ் ஆகஸ்ட் வரைக்கும் உண்டு. ஒரு சீசன் நெல்லோட சீசனுங்கிறது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உண்டு. அவங்களுக்கே தெரியும் நம்ம மே மாதம் நம்ம ஆட்சி முடிச்சு போகிற காலங்கள்லேயே 40 லட்சம் மெட்ரிக் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம், நெல் கொள்முதல் பண்ணிட்டோம். இனி ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை. அவங்களுக்கும் தெரியும். அது ஸ்பேஸ் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா 5 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணும்போது 5 ஆண்டு காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொக்யூர் நடக்குது, அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, குடோனுங்கள் என்ன, நெல் எப்படி பாதுகாக்க போகிறோம், அரிசி ஆலைக்கு எப்படி அனுப்ப போகிறோம், அரிசி எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு பயன்படுத்த யோசிக்கணும். விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தை வந்தே மாதரம் பாடி தொடங்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு விழாக்களிலும் முதலில் தமிழ்தாய் பாட வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு விழாக்களில் முதலில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் 80ஆம் ஆண்டு விடுதலை நாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது.
இதை முன்னிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் 80ஆம் ஆண்டு விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் முதலில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அதையடுத்து தேசிய கொடியேற்ற வேண்டும் என்றும் அதன்பின் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதா வந்தே மாதரம் பாடுவதா என்ற சர்ச்சை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. திமுகவினர் தங்களது குடும்ப உறுப்பினர்களை வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நிர்மல்குமார் திமுக பாஜகவுடன் நேரடியாக கூட்டணியில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவினர் தங்களது குடும்ப உறுப்பினர்களை வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பான விவகாரத்தில் டெல்லியில் திமுக இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் திமுக பாஜகவின் அடிமையாகி விட்டது என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் கட்சி நிதி மற்றும் டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதால் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அவர் கூறினார். சொத்து வரி உயர்வு என திமுக பொய்யை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்துலையும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் இருக்குது. இப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. எல்லாத்துலேயும் ப்ரூஃப் இருக்கிறனால தான் இப்போ டிஎன்இபிலேருந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, வயலேஷன்ஸ் இருக்குது. வயலேஷனால் தமிழக அரசுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குன்னு சொல்லிது எல்லாத்தையும் கணக்கிட்டு போட தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து ஆனால் கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப். அதனால் நீங்கள் தப்பிக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்டு ஆன் ப்ரூஃபாக இருக்குது. இப்போ நேற்று வந்து நிதியமைச்சர்கிட்ட அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. ரீல்ஸ் போடுவதும் ரீல் விடுவதும் மட்டுமே தமிழக வெற்றிக் கழக அரசின் வேலையாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தனம் காட்டுவதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, காவிரியில் நமக்குரிய நீரை பெற்று தராத தாவேக அரசு ரீல்ஸ் போடுவதில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேக அரசு விவசாயிகள் மற்றும் மக்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்று தெரிவித்தார். ரீல்ஸ் போடுவதும் ரீல் விடுவதும் மட்டுமே தமிழக வெற்றிக் கழக அரசின் வேலையாக உள்ளது என்று விமர்சித்தார். விவசாயிகளுக்கான மும்முனை மின்சாரத்தை முறையாக வழங்காததால் 1,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் வறண்டு கிடப்பதாக தெரிவித்தார். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் தாவேக அரசுக்கு விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறினார். கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளே ஆகும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுமாறு வலியுறுத்தியும் தாவேக அரசு கேட்கவில்லை என்று தெரிவித்தார். எப்படி போடுறாங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த 100 நாட்கள்ல ஆட்சி பொறுப்பேற்றிருந்து விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமா ஒழிய இந்த ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியல. இதுதான் இந்த ஆட்சியுடைய. உத்தரகண்டில் விபத்து நேர்ந்த சுரங்கப்பாதையில் 22 தொழிலாளர்கள் பணியாற்றிய நிலையில் அவர்களில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 வரை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் பிபல்கோட்டி சுரங்கப்பாதையில் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த சுரங்கப்பாதையில் நேர்ந்த விபத்தில் உட்பகுதியில் தொழிலாளர்கள் 22 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, இந்தோ திபெத் எல்லை காவல்படை ஆகியவற்றை சேர்ந்த வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு கோபேஸ்வர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார்.
காயமடைந்தோர் விரைவில் குணமடைய தேவையான சிகிச்சையை வழங்கும்படி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்து நேர்ந்தபோது 22 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்ததாகவும் அவர்களில் 19 பேரை மீட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் கவனக்குறைவுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் காலவரையின்றி கடற்படையை நிறுத்த உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் செல்வது, எண்ணெய் வணிகம் ஆகியன தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து தகராறு நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெச்தேத் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ஈரானுக்கு பொருளாதார சேதம் விளைவிக்கும் வகையில் அதை முற்றுகையிடுவதற்காக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தொடர்ந்து அமெரிக்க கடற்படை நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் பிற நாட்டு வணிக கப்பல்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கும் தங்கள் கடற்படை உதவியாக இருக்கும் என குறிப்பிட்டார். ஈரானுக்கு மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். மீன்வளத்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெறும் சாராம்சங்கள் மீனவர்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மீன்வளத்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெறும் சாராம்சங்கள் மீனவர்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மீனவர்கள் பயன்பெறும் வகையில் பல திட்டங்கள் குறித்து அளவீடு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க அடுத்த வாரத்தில் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தில்லி செல்ல உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் குடிநீர் பிரச்சினை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பிரச்சினை சீராகிவிடும் என்றும் கூறினார். ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா மெஷர்ஸும் எடுத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நல்ல நல்ல திட்டங்கள் மீனவர்களுக்கு உகந்ததாக எல்லாமே நன்மை நடக்கிற மாதிரி இருக்குது. அது வச்சிருக்குது, பட் க்ளோஸராக அந்த டேட் வரும்போது தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரியும். மானிய கோரிக்கை வரும்போது தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் ஆட்சியின் செயல்பாடு 0 என்று சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வகையில் முதலமைச்சர் விஜயை விமர்சித்ததாக கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்தில் மன்னிப்பு கூறியது குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைதியின் மொழி தனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் கோபத்தில் அடிப்பதுதான் அமைதியின் மொழி போல் தனக்கு தெரிவதாக கூறினார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பதாக கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் ஆட்சியின் செயல்பாடு 0 என்று தெரிவித்தார். தவிகவிற்கு ஏதோ ஒரு மாயையில் வாக்களித்து விட்டார்கள் என்பதால் அதிமுகவில் உள்ள ஒரு சிலரை பிடித்து கையில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதாக கூறினார். நாடு ஃபுல்லா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் ஃபுல்லா பெரிய பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது, அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இந்த எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி இருக்கீங்க, கேளுங்க எஸ்பிட்ட போய். சார், இப்போ முன்னணி நடிகர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றது திராவிட கட்சிகளை பாதிக்குதா? அதெல்லாம் எங்க கட்சியெல்லாம் யாரும் பாதிக்க முடியாதுங்க. நாங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம் நீங்க பாத்திருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இல்லாத திமுக மிகப்பெரிய ஆளுங்கட்சியா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. தேர்தல் ஜனநாயகத்துல ஒரு தேர்தலில் வெற்றி பெறுறது தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். காவிரி தீர்ப்பாயம் கொடுத்த நடைமுறைப்படி நடந்து கொள்வது நல்லது என்று மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தில்லியில் இருந்து சென்னைக்கு வந்த கமல்ஹாசன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரி விவகாரத்தில் தீர்ப்பாயம் கொடுத்த நடைமுறைப்படி நடந்து கொள்வதுதான் நல்லது என்று தெரிவித்தார். காவிரி நம்முடைய சொத்து என்றும் அதை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவங்க திமுக நிலைப்பாட திமுக சொல்லுவாங்க, என்னுடைய நிலைப்பாட நான் என்னைக்கோ சொல்லியாரு. நாங்க டீலிமிட்டேஷனை பத்தி என்னுடைய சிந்தனையை நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். தமிழகத்தின் நன்மைக்காக ஒருபோதும் அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. காவிரியில பாத்தீங்கன்னா நீர் அவங்க நம்ம கொடுக்கல, மழை பெய்ததன் காரணமாக நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இதே நிலைமை நிரூபித்தா எஸ்சி கொடுத்த ட்ரிபியூனல் கொடுத்த அந்த அறிவுரைப்படி நம்ம நடந்துக்கிறது தான் நல்லது. எனக்கு
மக்களின் நலன். அது மக்களுக்கும் போது நான் என்ன கர்நாடகா வேற, தமிழ்நாடு வேற, காவிரி நம்மளுடைய சொத்து, எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கணும், நட்புறவு நீடிக்கணும், தண்ணி எல்லாருக்கும் வேணுங்க. அது இல்லாம எத்தனை நாள் இருக்க முடியும் நம்ம? அதனால அது முக்கியமான முதல் முறையா வந்து சிஎம் வந்து கொடியேற்ற பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பெருமையான ஒரு விஷயம் கொடியேற்ற. 1986ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது போல் வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமை வகித்தார். இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசிய போது, திமுகவில் இருந்து சென்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் லீஸுக்கு சென்றுள்ளது என்று விமர்சித்தார். லீசு முடிந்த பிறகு திமுகவில் இணைந்து விடுவார்கள் என்று கூறினார். 1986ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது போல் வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். நடிகர் விஜய் அரசியலில் நிலைப்பது கடினம் என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அருகே கருணாநிதி நினைவேந்தல் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி பேசினார். திரையில் ஒருவர் சூப்பர் ஸ்டாராக ஜொலிப்பதும் திரையரங்குகளில் கைத்தட்டல் பெறுவதும் வேறு, மக்களோடு மக்களாக நின்று கள அரசியல் செய்வதும் வேறு என்று சுட்டிக்காட்டினார். விஜயின் அரசியல் வருகையும் அவரது மாநாட்டு பேச்சுகளும் வெறும் தற்காலிக கவர்ச்சியாக மட்டுமே இருக்கும் என குறிப்பிட்டார். சினிமா பிரபலத்தை கொண்டு எளிதாக அரசியலுக்கு வந்துவிடலாம், ஆனால் அரசியல் களத்தில் நின்று வெல்வது கடினம் என்று கூறினார். வால்பாறை அருகே மருத்துவமனை தற்காலிக பணியாளர்களிடம் ஆளுக்கு 30,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய தனியார் நிறுவனத்தை கண்டித்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாத நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம் முன்வந்து மருத்துவமனை காவலர்கள், சமையலர், கிளீனர்கள் உட்பட சுமார் 15 பேரை தற்காலிக பணியாளர்களாக அமர்த்தியது. அவர்களிடம் ஆளுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தால் பணி நிரந்தரம் செய்வதோடு மாத ஊதியம் சுமார் 23,500 ரூபாய் வழங்குவதாகவும் கூறி பெற்றுக் கொண்டனர். அந்த தனியார் நிறுவனம் இதுவரை அறிவித்த சம்பளமோ பணி நிரந்தரமோ செய்யாமல் ஏமாற்றியுள்ளது. இந்நிலையில் தங்களிடம் பெற்ற 30,000 ரூபாயை திருப்பி தர வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாத ஊதியம் 23,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், ஏன் இவ்வளோ சம்பளம் கம்மியாக வருதுன்னு கேட்கும்போது அவ்வளோதாம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு வந்து கேட்ட சம்பளம் வேணும், இல்லாட்டி நாங்கள் கேஸ் கொடுப்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னோட்டி இவங்க வந்து அந்த கிறிஸ்டல் மேனேஜரே வந்து எங்கள்கிட்ட பேசினார். என்னன்னா, இந்த 30,000 கட்டும்போது எங்கள்கிட்ட இவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் எல்லாமே நாங்களாம் வாங்க கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. மன்னார்குடியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் லாட்டரி விற்பனையை தடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனை நடத்தி முருகேசன், பரமசிவம், சத்யமூர்த்தி, கார்த்திகேயன், அர்லானந்தம், ஐயப்பன், சசி, அன்புக்கரசு, சுரேஷ் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்தனர். கைது செய்து அவர்களிடமிருந்து 2 மடிக்கணினிகள், 1 ஐபோன், 12 ஆண்ட்ராய்டு செல்போன்கள், 4 ஆட்டோக்கள், 4 இருசக்கர வாகனங்கள், 63,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் லாட்டரி விற்பனையை தடுக்க தவறியதாக கூறி மன்னார்குடி காவல் ஆய்வாளர் ராஜகமலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்தனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். நேற்று நோயாளிகள் காத்திருந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமலும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமலும் காத்திருந்த அவதியுற்றனர். திமுக ஆட்சியை போல் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து இதுபோன்ற அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் இதனால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கெருகம்பாக்கம் ஊராட்சியில் கணக்கில் வராத 14,57,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பறிமுதல் செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கெருகம்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் இருந்த நிலையில் அவர்கள் யாரையும் வெளியே செல்ல அனுமதிக்காமல் சோதனை செய்தனர். அப்போது கணக்கில் வராத பணம் 14,57,000 ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததாலும் அதற்கு யாரும் உரிமை கோராததாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆத்தியடிப்பட்டியில் பாலம் உடைந்து லாரி கவிழ்ந்ததில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆத்தியடிப்பட்டியில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. அதை வெண்ணாவல்குடியை சேர்ந்த சுப்பிரமணியன் ஓட்டி சென்றுள்ளார். கனமழை பெய்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆத்தியடிப்பட்டி தரைப்பாலத்தில் லாரி சென்று கொண்டிருந்த போது பாலம் உடைந்தது. இதனால் லாரி பாலத்தை உடைத்துக் கொண்டு கால்வாயில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த நெல் மூட்டைகள் கால்வாயில் விழுந்தன. தொடர்ந்து பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சுப்பிரமணியன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்த பொதுமக்கள் அங்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். வால்பாறையில் இன்ஸ்டாகிராமில் உதவி கேட்ட பெண்ணின் மகனுக்கு கல்விக்கு உதவிய சிங்கப்பெண் அதிரடி படையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிங்கப்பெண் அதிரடி படையினர் தங்களின் பணிகள் மற்றும் செயல்பாடுகளை இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை குனியமுத்துறை சேர்ந்த 11 வயது சிறுவன் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வந்தார். குடும்ப தகராறில் அந்த சிறுவனையும் அவன் தாயையும் தந்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட தாய் கூலி வேலைக்கு சென்று வருகிறார். வறுமையில் தனது மகனின் படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மகனின் கல்வியை தொடர வால்பாறை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரிடம் உதவி கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து வால்பாறையில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் 6ஆம் வகுப்பில் அந்த சிறுவனை சேர்த்துள்ளனர். கோவை RS புரத்தில் அடுக்குமாடி கட்டடம் ஆடியதால் அதிலிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். கோவை RS புரத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே இரும்பு கம்பிகளால் முட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தங்க நகை தொழிலில் ஈடுபட்டுள்ள வடமாநில தொழிலாளர்கள் இந்த கட்டடத்தில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். நேற்று மாலை இந்த கட்டடத்தில் அசைவு ஏற்பட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் உடனடியாக கட்டடத்தை விட்டு வெளியேறினர். தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வந்து கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். தாமிரபரணி ஆற்றில் கடந்த மாதம் 31ஆம் தேதி சிவசேனா கேரள மாநில செயலாளர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 2வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் கடந்த மாதம் 31ஆம் தேதி சிவசேனா கேரள மாநில செயலாளர் அதுலை காவல்துறையினர் சடலமாக மீட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 4 பேரை கடந்த 4 தினங்களுக்கு முன்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி கல்லுக்கெட்டி பகுதியை சேர்ந்த ஜித்து மற்றும் பிரவீன் ஆகியோரை தேடி வந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதுங்கியிருந்த 2வரையும் போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதுல் ஜித்துவின் குழந்தை நூல் கட்டுதல் விசேஷ நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். தொடர்ந்து ஜித்துவின் நண்பர்கள் அதுல் ஆகியோர் சேர்ந்து தனியார் மதுபான கூடத்தில் மது அருந்தியுள்ளனர். இதன் பின்னர் நண்பர்கள் சேர்ந்து ஜித்து வீட்டில் சென்ற நேரத்தில் அதுல் ஜித்துவின் மனைவி மற்றும் தந்தையை அவதூறாக பேசியதால் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து ஜித்து மற்றும் அவரது நண்பர்கள் அதுலை அடித்து கொலை செய்து அப்துலின் காரில் ஏற்றி தாமிரபரணி ஆற்றில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதன் பின்னர் காவல்துறையினர் குற்றவாளிகள் 2வரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆதனூர் பகுதியில் நடைபெற்று சென்ற மூதாட்டியின் 5 சவரன் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரை சேர்ந்த மூதாட்டி லட்சுமி. இவர் வழக்கம் போல் அப்பகுதியில் நடைபெற்று மேற்கொண்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் லட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் மதிப்புள்ள தங்க தாலி சங்கிலியை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன லட்சுமி தாலி சங்கிலியை கழட்டி கொடுத்துள்ளார். இதன் பின்னர் 2வரும் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து லட்சுமி உடனடியாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட லட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற மர்ம நபர்களை பிடிக்க அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதியவர்கள் பாதுகாப்பாக நடமாடுவதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆதனூர் புறக்காவல் நிலையத்தை சீரமைத்து காவலர்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தனது நண்பரை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் பகுதியை சேர்ந்த கலைசெல்வன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ராஜா ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் ஒரே இடத்தில் மது அருந்தியுள்ளனர். அப்போது கலைசெல்வன் ராஜாவிடம் தீப்பெட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ராஜா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கலைசெல்வனின் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கலைசெல்வனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவலிருந்து வந்த செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தனது நண்பரை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே அரசு டாஸ்மாக் மது பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி தரைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மது பாட்டில்கள் உடைந்து சேதமடைந்துள்ளது. விருதுநகர் காமராஜர் பொறியியல் கல்லூரி அருகே நெல்லை அரசு டாஸ்மாக் குடோனிற்கு 72,000 மது பாட்டில்களை ஏற்றி வந்த சரக்கு லாரி மதுரை தேசிய 4 வழி சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே ஆட்டுக்குட்டி ஒன்று வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க லாரி ஓட்டுநரான வரதராஜன் பிரேக் அடித்துள்ளார். அப்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுற பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெரும்பாலான மது பாட்டில்கள் உடைந்து மதுபானம் வீணானது. தகவலிருந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையோரம் சிதறி கடந்த மது பாட்டில்களை மது பிரியர்கள் சிலர் அள்ளி செல்ல முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். விபத்து குறித்து மதுரை மாவட்ட கள்ளிக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே மின்கட்டணம் கட்ட கால அவகாசம் கேட்டும் அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்ததால் 4 நாட்களாக குழந்தைகள் தெருவிளக்கின் கீழ் படிப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் ராஜா. இவர் வழக்கமாக வீட்டிற்கு 900 ரூபாய் முதல் 1200 வரை மின்கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் இந்த முறை 9,463 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது கடந்த முறை மின் கணக்கீடு செய்ய வந்த போது வீடு பூட்டி இருந்ததால் 4 மாதத்திற்கு சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே பணத்தை கட்டிதான் ஆக வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதையடுத்து மின்வாரிய அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி அவர் வீட்டில் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டுள்ள ராஜா பேசிய போது உடனடியாக இவ்வளவு பணம் கட்ட முடியாது, தனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டதாகவும் ஆனால் தரம் மறுத்து மின் இணைப்பினை துண்டித்து விட்டதால் தனது குடும்பம் இருளில் மூழ்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். சோளிங்கரில் முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை தாவேக நகர பொருளாளர் கத்தியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரும் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் வசிக்கும் தாவேக நகர பொருளாளர் கார்த்தி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தாவேக நகர நிர்வாகி கார்த்தி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து இருவரையும் பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவலிருந்து வந்த சோளிங்கர் காவல்துறையினர் இருவரை கத்தியால் தாக்கிய தாவேக நகர நிர்வாகி கார்த்தி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இருவருக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதுகுறித்து சோளிங்கர் காவல் நிலையத்தில் கடந்த 4 வாரத்திற்கு முன்பு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். குடியாத்தம் அருகே பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற பெண் காவலரை அவரது கணவர் வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஏர்த்தாங்கல் பகுதியை சேர்ந்தவர் தாமரை செல்வி. இவர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவரது கணவர் அரவிந்தன் ஆட்டோ ஓட்டுநர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதில் தாமரை செல்வி தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதையடுத்து தாமரை செல்வி மாலை பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது நெல்லூர்பேட்டை ஏரி அருகே நின்றிருந்த அரவிந்தன் அவரை வழிமறித்து உடலில் பல இடங்களில் கத்தியால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தாமரை செல்வியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்த நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையில் அரவிந்தன் மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையில் தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பெண் காவலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளித்துறை வாவுவலி பொருட்காட்சி திடலில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் உணவுப் பொருள் விற்பனை கடைகளை ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள்
குளித்துறை வாவுவலி பொருட்காட்சி திடலில் உணவுப் பொருள் விற்பனை கடைகளை ஆய்வு செய்தனர். அப்போது கடைகளில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து 2 கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் 9 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மேலும் 20 கிலோ செயற்கை நிரம்பிகள் சேர்க்கப்பட்ட காலிஃபிளவர், சுகாதாரமற்ற நிலையில் செய்த லட்டு, புளிக்கரசல், பானிபூரி, கார சட்னி ஆகிய உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. இதில் விற்பனையாளர்களுக்கு செயற்கை நிறமிகளை உணவுப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடாது, சுத்தம் முறையாக பேண வேண்டும் போன்ற விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. உணவு குறித்த புகார்களை கன்னியாகுமரி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினருக்கு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தினர். கோவையில் பரமஹம்ச யோகானந்தரால் தொடங்கப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி சார்பில் ஆன்மீக சொற்பொழிவும் தியான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவை உப்பிலிப்பாளையத்தில் மகிழ்ச்சியான வளமான வாழ்விற்கான திறவுகோல் என்ற தலைப்பில் யோகதா சத்சங்க சொசைட்டி மூத்த சன்னியாசி சுவாமி ஸ்மரணானந்தா கிரி உரையாற்றினார். 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீர்த்தனை, தியானம், சுவாச பயிற்சி, சத்சங்கம் ஆகியவை நடைபெற உள்ளன. இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய பகுதியாக உலக புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலின் பதிப்பு வெளியிடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இதில் சத்சங்கம், தியானம், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை முறை போதனைகள் கற்றுத்தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். கடமைக்கு என படம் நடிக்க விரும்பவில்லை என நடிகர் ஆரவ் தெரிவித்துள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் ஆரவ் மார்க்கெட் ராஜா, ராஜபீமா உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். சமீபத்தில் திரைக்கு வந்த அருள்வான் படத்திலும் ஆரவ் நடிப்பு கவனம் ஈர்த்தது. ஆரவ் தற்போது தமிழில் 2 புதிய படங்களிலும் தெலுங்கில் ஒரு படத்திலும் நடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அவர் பேசிய போது, வாய்ப்புகள் வந்தாலும் நல்ல கதைக்காக காத்திருப்பதே படங்கள் இடைவெளிக்கு காரணம் என்று குறிப்பிட்டார். இங்கு கடமைக்கு என படம் நடிக்க விரும்பவில்லை என்று கூறினார். நல்ல படமாக நடித்து ரசிகர்களிடம் பெயர் வாங்க வேண்டும் என்பதே தன் எண்ணம் என்று தெரிவித்தார். இனி ஹீரோவாகவே பயணிக்க விரும்புவதாகவும், அதேவேளை நல்ல கதைகளை தயாரிப்பாளர்களுக்கு பரிந்துரை செய்யும் குழுவையும் அமைத்து செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் 3வது சுற்றில் பிரக்ஞானந்தா தோல்வியடைந்துள்ளார். அமெரிக்காவின் சென்ட் லூயிஸ் நகரில் கிராண்ட் செஸ் தொடரின் அங்கமான சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டி நடைபெறுகிறது. இதன் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான பிரக்ஞானந்தா ஜெர்மனியின் வின்சென்ட் கீமருடன் விளையாடினார். இப்போட்டியின் 51வது நகர்த்தலில் அவர் தோல்வியடைந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பாத்திமா பள்ளியில் 63வது விளையாட்டு விழாவில் மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 63வது விளையாட்டு விழா தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ஜோஸ்பின் தேம்பாவணி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன், மாவட்ட கல்வி அலுவலர் வசந்தகுமாரி, ஓமலூர் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கமாக ஒலிம்பிக் கொடியும் தீபமும் ஏற்றப்பட்டன. மாணவிகளின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையுடன் விளையாட்டு விழா தொடங்கியது. சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஓட்டப்பந்தயம், உடற்பயிற்சி, சிலம்பம், யோகா, மனித பிரமிடு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நைஜீரியாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் தமிழகத்தில் இருந்து 13 பேர் பங்கேற்றுள்ள நிலையில் 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களை பெற்றுள்ளனர். நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா சார்பில் மொத்தம் 67 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடி 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்களை வென்றுள்ளனர். 23 வயதுக்குட்பட்ட பிரிவில் தமிழ்நாட்டின் ஜெபர்லின் தங்கப்பதக்கம் வென்றார். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை சிராந்தி தாமஸ் வீல் சேர் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்றார். தனிப்பிரிவில் ஆற்றூரை சேர்ந்த ஜிஷோ நிதி என்ற இளைஞர் 1 தங்கப் பதக்கமும் மற்றும் 1 வெண்கல பதக்கமும் வென்றார். அதேபோல் மகளிர் பாயில் தனிநபர் பிரிவில் ஜாய்ஸ் அக்ஷிதா தங்கப்பதக்கம் கைப்பற்றினார். அதே பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த கனகலட்சுமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் எஃபி தனிநபர் பிரிவில் அன்பிளஸ் காட்வின் வெண்கல பதக்கம் வென்றார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 14,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,440 ரூபாய் குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,22,536 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 333 புள்ளிகள் குறைந்து 77,747 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 82 புள்ளிகள் குறைந்து 24,314 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்கப்படும். தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேட்டி. விடுதலை நாள் விழாவை வந்தே மாதரம் பாடி தொடங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ள நிலையில் குழப்பம். வழக்குகளில் இருந்து தப்புவதற்காக திமுகவினர் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. திமுகவினரின் ஊழல்களுக்கு ஆதாரங்கள் இருப்பதால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை. ரீல்ஸ் போடுவதும் ரீல் விடுவதும் மட்டுமே தாவேகா அரசின் வேலை என்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வலியுறுத்தியும் கேட்கவில்லை என குற்றச்சாட்டு. உத்தரகண்டில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களில் 19 பேர் மீட்பு. காயமடைந்த தொழிலாளர்களை மருத்துவமனையில் பார்த்த பின் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பேச்சு. ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க ஹார்முஸ் நீரிணையில் கடற்படையை நிறுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. பிற நாட்டு வணிக கப்பல்கள் தடையின்றி சென்று வர உதவுவதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.